ஹலோ வணக்கம். நம்ம ஆல்ரெடி பேச மாதிரி தான். ஒரு வெண்டாரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நல்லா கோத்ரூ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து பண்ணாமல் இன்றைக்கி கூட ஒரு 2-3 பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா டொமைன் ஒரு கம்பெனிகிட்ட வாங்கிட்டேன். ஸோ அந்த பர்சன் வந்து இப்போது அவைலபிள் இல்லை, என்னோடய டொமைன் ரெக்கவர் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்கிறது, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து சைட் பண்ணுறீங்க, ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம்பெனி கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த கம்பெனிக்கு போங்க, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க, ப்ரீவியஸ் பண்ண ஒர்க்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க, கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் நம்பர் வாங்கிக்கிங்க, பேசுங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக பண்ணுற கம்பெனிஸ் இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கொடுக்கணுன்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்ரோச் நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்கலாம். பட் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்களா, அந்த டேட்டா பேஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்து ஒரு 2 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே இருக்காது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி லாங் லைஃப் பண்ணணும்னா ஒரு லாங் லைஃப் இருக்கிற கம்பெனிகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அவங்களும் க்ரோத் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனி சூஸ் பண்ணும்போது அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூ எவ்வளோ நாளாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க பண்ண சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஸோ வந்து கஸ்டமர் நம்பரும் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? அது ரெஃபரன்ஸ் லிங்க் ஆகும்போது அந்த கஸ்டமர்கிட்ட பேசுங்க, இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, எவ்வளோ டைமில் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஆஃபீஸ் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி நல்ல வேலை கிடச்சின்னா அந்த இண்டஸ்ட்ரி அப்படியே மாறிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீலான்ஸாக வீட்டில் உட்காந்து பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி சினாரியோ உங்களுக்கு வந்து இஷ்யூ வரக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குங்க. டொமைன் ஒன்று புக் பண்ண போகிறீங்கன்னா டொமைன் உங்கள் நேமில் புக் பண்ணுங்கள். உங்கள் நேமில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த வெண்டர் இல்லைனா கூட நீங்கள் இன்னொரு வெண்டரை கொடுத்து சைட் பண்ணிக்கலாம். ஸோ டொமைனே மிஸ் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இனிமேல் அப்கமிங் நீங்கள் டொமைன் பை பண்ண போகிறீங்க, இல்லை டொமைன் வந்து இன்னொரு வெண்டரை கொடுத்து புக் பண்ண சொல்கிறீங்கன்னா உங்கள் நேமில் வாங்கிக்கோங்க. எல்லா கிரெடென்ஷியலும் உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்தால் போதும், இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது. சரியா? நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட். உங்களோட ChatGPTலே போனீங்கனாலே தெரியும் என்னென்ன கொஸ்டின் கேட்குறோம் அவங்கள்ட்டன்ட்டு. அந்த மாதிரி கேளுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பெனி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அவங்க எந்த இதில் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்கள்ட்ட SEO கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கம்பெனி SEOவில் டாப்பில் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் டாப்பில் இல்லைனாவோட டாப் ஒரு 5 or 10ல் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்கள் சைட்டை வந்து SEOவில் முன்னாடி எடுத்து கொடுக்க முடியும். அவங்களே அந்த பொசிஷனில் இல்லைன்னா உங்கள் சைட்டை எப்படி முன்னாடி எடுத்து கொடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு SEO ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இன்ஸ்டாவில் பார்க்குறேன், அவங்க பண்ணித்தர சொன்னாங்க, பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, இந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் அவங்களே அவங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஆடும் அவங்க பண்ணி தருவாங்க. பட் ஆர்கானிக்காக அவங்க SEO அந்த திங்ஸ் பண்ணணும்னா அந்த கம்பெனி அந்த பொசிஷனில் இருக்கான்னு கேளுங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு SEO நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு SEO கம்பெனி இன் சென்னைன்னு போடுங்க. அவங்க அந்த டாப் 5ல் இருக்காங்களா, டாப் 10ல் இருக்காங்களா, அந்த இன்புட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே அவங்க இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா மற்ற வெண்டாரையும் சர்ச் பண்ணுங்கள். அந்த டாப் இருக்கிறவங்கள வந்து அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்க. புதுசாக வந்தவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ இருப்பாங்க, நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வெப்சைட் கொடுக்குறீங்க, ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, ஒரு SEO கொடுக்குறீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சைட் வந்து கண்டிப்பாக க்ரோத்திங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாமே மஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு கஸ்டமருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் சைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைஃப்பாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட டெவலப்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாமே கொஞ்சம் விசாரிச்சுட்டு அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பேமெண்ட், ரெக்கரிங் ஃபண்ட் ஏதாச்சும் இருக்கா, AMC ஏதாச்சும் இருக்கா, அந்த திங்ஸ் வந்து அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து டபுளாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் எல்லா இன்ஃபர்மேஷன் கிளியராக ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணி வாங்கிடுங்க. அவங்கள்ட்ட ஒரு மெயில் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். இதுதான் சார்ஜஸ் வரும்னு மெயில் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ராப்பரான ஒரிஜினல் கம்பெனி இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக லாங் லைஃப்பில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.